ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங்கில் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். 2 ஸ்லீவும் ஒன்றா கட் பண்ணி எடுத்துருக்கோம். தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நான் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் அந்த ஃப்ளீட் வந்து வைக்கணும், பஃப் ஸ்லீவுக்கு அந்த ஃப்ரில் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் வந்து சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை நல்ல பக்கம் வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாங்க. பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்க. அந்த சிசர் கட்க்கு நேராக நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அடித்து திருப்புறோம் லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக. ஸோ அது அடையாளம் நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? அதனால அந்த சிசர் கட்க்கு நேராக நான் கீழ் நோக்கி 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்து மேலே அந்த விளிம்பு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச் அளவுக்கெல்லாம் தையல் போட வேணாங்க. கரெக்டாக அந்த விளிம்பு ஓரத்தில் நீங்கள் வந்து ஸ்லீவோட ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு நம்ம வந்து மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவோட அடிப்பகுதியிலையும் சரி, ஸ்லீவோட மேல் பகுதியிலையும் சரி, நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஃப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிசர் கட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 8 வயசு பாப்பாவோட ப்ளவுஸுக்கான லெஹங்காவுக்கு மேட்சான அந்த ப்ளவுஸுக்கான ஸ்லீவுங்க. பாருங்கள், நான் இந்த இடத்துல சிசர் கட் போட்டிருக்கேன். அதுக்கு நேராக நான் இது மாதிரி மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண ஒரு மார்க்கிங்லேருந்து அடுத்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து உங்களை பார்க்குற மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி வச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ளீட் வச்சிங்கனாலும் சரி, கீழே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வர மாதிரி கரெக்டாக, நான் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கிறேன். என்னை பார்க்குற மாதிரி ஃப்ளீட் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக ஒரே அளவு இருக்க மாதிரி 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வர மாதிரி நல்ல நெருக்கமாக ஃப்ளீட் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம அப்படியே அதை மேல் பக்கம் வந்து நம்ம கீழே வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஃப்ளீட் வச்சோம். மேல் பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். கீழ்ப்பக்கமாக நமக்கு ஆப்போசிட்டில் வைக்கிறீங்கன்னா மேல் பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். அவ்வளோதான். நம்ம எந்த சைடு வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி அந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். கரெக்டாக நெருக்கமாக ஒரே அளவு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரியே 2 ஸ்லீவையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்குற அந்த ஸ்லீவோட அளவு கரெக்டாக இருக்க மாதிரி அந்த கரெக்டாக ஒவ்வொரு சிசர் கட்லேருந்து இன்னொரு சிசர் கட் வரைக்கும் ஃப்ளீட் எடுத்துகிட்டு அந்த தையல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அது மேலே ஒரு கோல்டு கலர் லேஸ் வச்சு தைச்சி விட்டுக்கிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பஃப் ஸ்லீவ் வந்து தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் மெஷர்மெண்ட், ஒரு சைஸு ப்ளவுஸுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்ட்டு, டெய்லரிங் ரேட் சார்ட் அப்படின்னு இதே மாதிரி ஸ்லீவ் டிசைன், ப்ளவுஸ் டிசைன்னு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள்.